ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இப்போ ஒரு ஹாட் நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. இந்த நியூஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விஜய் கிட்ட எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு பழம்பெரும் நடிகை சிஆர் விஜயகுமாரி உடைத்த ஒரு முக்கிய தாள்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேகா கட்சி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பழம்பெரும் நடிகை சிஆர் விஜயகுமாரி அப்படி என்ன உடைச்சிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரபல பழம்பெரும் நடிகை சிஆர் விஜயகுமாரி அளித்துள்ள பேட்டி ஒன்றில் தமிழகத்தின் தற்போதைய புதிய அரசியல் சூழல் மற்றும் நடிகர் விஜயின் ஆட்சி குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அவர் பகிர்ந்த இந்த தாள்கள் தான் சமூக வலைத்தளங்களில் இப்போ ட்ரெண்டாக பரவிட்டு இருக்கு. விஜயின் வெற்றியை ஒரு அதிர்ஷ்டமாக பார்க்கக்கூடிய அவர் அவருடைய தற்போதைய ஆட்சி குருவித்தலையில் பணங்காய் இருப்பது போல் உள்ளதாகவும் அரசியலில் பயணிப்பது மிகவும் கடினம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதல்வராக பொறுப்பேற்றதும் விஜய் பிறப்பித்த உத்தரவுகள் அனைத்தும் ஏற்கனவே இருந்தவர்கள் செய்த விஷயங்கள் தான் என்றும் புதிதாக என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்று மேலும் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறாங்க. அதோடு விஜயிடம் தனக்கு கோட் சூட் அணிவது பிடிக்கவில்லை என்றும் தமிழ்நாட்டின் பெருமையான வேஷ்டி சட்டை அணிந்து அவர் முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும் என்றும் தனது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது விஜய் போட்டிருக்கக்கூடிய அந்த கோட் சூட் அணிவது அவங்களுக்கு பிடிக்கலையா, தமிழ்நாட்டிலுடைய பாரம்பரியமான அந்த வேஷ்டி செட்டில் இருந்து அதில் முதல்வர் நாற்காலியில் அமரணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆதங்கம் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அந்த பழம்பெரும் நடிகை. தொடர்ந்து பேசிய அவர் தனது கணவர் எஸ் ராஜேந்திரன் இந்தியாவின் முதல் நடிகராகவும் எம்எல்ஏ என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பெரியார், அன்னார், கலைஞர் போன்ற திராவிட தலைவர்கள் தங்களுடைய குடும்ப நண்பர்கள் என்றும் நினைவு கூர்ந்துள்ளார். தமிழ்நாட்டில் தற்போது திராவிட கட்சிகள் ஆட்சியில் இல்லாதது தனக்கு மனவேதனை அளிப்பதாக கூறியிருக்கிறார். அவர் குறிப்பாக திமுக மற்றும் ஸ்டாலினுடைய தோல்வி தனக்கு தலையில் இடி விழுந்தது போல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தாள்கள் அவர் தெரிவித்திருக்கிறார். இதோடு பெரியார், அண்ணா கொள்கைகளை உள்வாங்கியவர்களுக்கு தான் அரசியல் நிர்வாகம் தெரியும் என்று குறிப்பிட்ட அவர் திராவிடம் இல்லாமல் தமிழ்நாடு என்ன ஆகுமோ என்ற கவலை தன்னை சூழ்ந்துள்ளதாக உருக்கமாக பேட்டி அளித்துள்ளார். அவர் அளித்துள்ள இந்த பேட்டி தான் சமூக வலைத்தளங்கள்லேயோ தாவேகா கட்சியின் வட்டாரத்திலேயோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதில் நிறைய பேர் கீழே கமெண்டில் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், ஆட்சி எப்படி அமையும் அப்படிங்கிறத நீங்களே பின்னாடி இது சரியான ஆட்சி அப்படின்னு ஒத்துக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு பதிலடி கமெண்டு கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் சில பேர் இவங்களுக்கு ஆதரவாகவும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எது என்னவோ இப்போ ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான ஹாட் நியூஸ் ஆனது அரசியல் ரீதியாக வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், வாங்க அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி ஒரு பைசா கூட கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறார். அதுவும் யாருகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயிகளுக்கு. ஸோ விவசாயிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழக விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் விஜய் தலைமையில் கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தாள்கள் கசிந்திருக்கு. அதன்படி விவசாயிகள் மற்றும் மட்பாண்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான வண்டல் மண்ணை எவ்வித விலையோ அல்லது உரிமை கட்டணமோ செலுத்தாமல் முற்றிலும் இலவசமாக எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. இவர்களோடு சேர்ந்து தனிநபர்களும் தங்களுடைய வீட்டு உபயோக தேவைகளுக்காக வண்டல் மண் எடுக்கக்கூடிய இந்த திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. தகுதியுள்ள பொதுமக்கள் இதற்காக தமிழக அரசில் TNESEVI.TN.Government.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து இந்த சலுகையை பெற்று பயன்பெறலாம் என்று
ஒரு அறிவிப்பானது தற்போது வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்பு வெளியானது விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு வெற்றியை ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இது தற்போது வெளியாயிருக்கிறதுனால இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களிடையே ஒரு சூப்பரான வரவேற்பை பெற்றிருக்கு. இதோடு கூட்டத்தோடு கூட்டமாக வந்த மோசடி மன்னனாக இருக்கக்கூடிய அமைச்சர் செங்கோட்டையின் முன்னிலையில் நடந்தது ஒரு பயங்கர விஷயமாக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. சேலத்தில் 300 கோடி மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய வின்ஸ்டர் சிவக்குமார் அமைச்சர் செங்கோட்டையின் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்ததாக வெளியான தாள்களுக்கு தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது அமைச்சராக பொறுப்பேற்றதாக வாழ்த்து தெரிவித்து வந்த கூட்டத்தோடு கூட்டமாக வின்ஸ்டர் சிவக்குமார் வந்து சென்றதாக கூறியுள்ள செங்கோட்டையன் அவருடன் தனக்கு எந்த அறிமுகமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் வின்ஸ்டர் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் என்ற பெயரில் ரியல் எஸ்டேட் உட்பட பல்வேறு தொழில்களை செய்து வந்தவர் சிவக்குமார். தங்களிடம் முதலீடு செய்பவர்களுக்கு இரட்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்று அவர் கூறியதடுத்து பொதுமக்கள் பலரும் முதலீடு செய்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மக்களுடைய முதலீடு 300 கோடியாக உயர்ந்துள்ளது. ஆனால் திடீரென்ற வசூலித்த பணத்தோடு சிவக்குமார் தலைமறைவானார். இதனால் சிவக்குமார் உட்பட 30 பேர் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் பணத்தை கொடுவிடுவேன் என்று கூறி சிவக்குமார் முன்ஜாமீன் பெற்றார். இதனால் வர அந்த பணம் மக்களிடம் வழங்கப்படவில்லை. இதனால் சிவக்குமாருக்கு அளிக்கப்பட்ட முன்ஜாமீனை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் சிவக்குமாரை கைது செய்ய போலீசார் தீவிரமாக இருக்கின்றனர். இந்த நிலையில் 300 கோடி மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய சிவக்குமார் தாவேகாவில் இணைந்திருப்பதாக தெரிய வந்தது. அமைச்சர் செங்கோட்டையன் நேரில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை போர்த்து வாழ்த்தி கூறியிருக்கிறார். அந்த வீடியோவை சிவக்குமார் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்து தாவேகாவில் இணைந்துள்ளதாக பதிவிட்டிருந்தார். இதனை பார்த்த பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக காவல் நிலையம் சென்று முறையிட்டிருக்கின்றனர். தேடப்பட்டு வரக்கூடிய குற்றவாளியோடு ஆளுங்கட்சியின் முக்கிய அமைச்சரான செங்கோட்டையன் சந்திப்பது நியாயமா என்ற கேள்வி எழுப்பி வராங்க. இந்த நிலையில் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். அதில் நான் அமைச்சராக பொறுப்பேற்றமைக்காக ஆயிரக்கணக்கானோர் என்னை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அந்த கூட்டத்தோடு கூட்டமாக மேலே குறிப்பிட்ட நபர் வருகை தந்து சென்றிருக்கிறார். அந்த நபரோடு எனக்கு முன்பு எந்த அறிமுகமும் இல்லை. கூட்டத்தில் ஒருவராக வருகை தந்த ஒருவரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததாக பொய்யான தாள்கள் பறக்கப்படுகிறது. இதனை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஸோ இந்த நியூஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான நியூஸ்லாம் போயிட்டு இருக்கிறத தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்டிங் நியூஸை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோடு பழம்பெரும் நடிகை பேசிய அந்த தகவல்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றிய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.